வணக்கம். மாடி தோட்டத்தில் இப்போ நம்ம அடிக்கிற வெயிலுக்கு வந்து செடிகளை பராமரிக்கிறது பெரிய ஒரு சவாலாக தான் இருக்குது. ஒரு சில செடிகள் வந்து வெயிலுக்கு நல்லா வளர்கிற செடிகள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம பராமரிப்பு பொறுத்து அதுங்களோட வளர்ச்சி அதுங்களோட ஈல்டெல்லாம் நல்லாவே இருக்குது. ஆனாலும் மற்ற பூச்செடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. வெயில் பட்டாலே அப்படியே ரொம்ப சோர்ந்து போய் துவண்டு போயிடுது. இந்த தடவை எனக்கு நிறைய செடிகளும் காஞ்சு போயிடுச்சு. காரணம் தெரியல. எனக்கும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால செடிகளை சரியாக என்னாலையும் பராமரிக்க முடியல. ஒரு நேரம் தண்ணி ஊற்றுறதோடு சரி, நிறைய களைச்செடிகள்லாம் அதில் இருந்தது. சரி, இந்த வெயிலுக்கு வந்து அந்த செடிகள் இருக்கிறது வந்து செடிகளுக்கு ஒரு மூடாக்கு மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி வச்சேன். என்னென்னா செடிகளோட சத்துக்கள் எல்லாத்தையுமே அந்த களைச்செடிகள் வந்து நிறைய ஆக்கிரமிப்பு பண்ணி அதுக்கு போகிற சத்துக்களெல்லாம் இந்த செடிகள் களைச்செடிகள் எடுத்துறதுனால நம்ம செடிக்கான சத்துக்களும் கிடைக்க மாட்டேங்குது. செடி கொஞ்சம் சோர்வாகிற மாதிரி ஆக ஆரம்பிச்சிருது. சரி, கொஞ்சம் வெயிலோட தாக்கம் குறையவும் நம்ம அந்த எல்லா செடிகளையும் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். களைச்செடிகள்லேயே பார்த்திங்கன்னா இந்த புல் தேவையில்லாத செடிகளை மட்டும் எடுத்துகிட்டு அதிலே பார்த்திங்கன்னா நிறைய குப்பைமேனி, கீழாநெல்லி அந்த மாதிரி மூலிகை செடிகளும் நிறையா வருது. அதுகளெல்லாம் நான் தனியாகவே எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுப்பேன். அது நம்ம குளியல் பொடிக்கு சீயக்காய்க்கெல்லாம் அரைக்கும்போது அதை பயன்படுத்திக்கலாங்க. அது ரொம்ப ஒரு மூலிகைங்கிறதுனால நமக்கு அது ரொம்ப நல்லது. அப்படி தான் நான் இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். முன்னாடியெல்லாம் இப்போ எல்லாத்தையுமே பிடுங்கி காய் வேஸ்ட்டில் போட்டுருவேன். இப்போல்லாம் மூலிகை செடிகள் எல்லாம் தனியாக எடுத்து சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, இந்த மூலிகையெல்லாம் நம்ம தேடி போய் குப்பையிலெல்லாம் போய் பறிச்சுட்டு வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம வீட்டில் சுத்தமான ஒரு இடத்துல வர்றதுனால நீ அதை வேஸ்ட்டு பண்ணாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னது எனக்கு சரியாக பட்டதுனால நானும் அதே மாதிரி தான் இப்போ நானும் பண்ணிட்டு வரேன். நிறைய துளசி செடி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது துளசி செடிகளோட பயன் நிறையவே இருக்குங்க. குழந்தைங்களுக்கு சளிக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்கிறதுனால நான் அப்படி எடுத்து வச்சிட்ருக்கேன். மல்லிகைப்பூ செடி இப்போ அந்த அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நல்லாவே வளருதுங்க. அதுக்கான பராமரிப்பு வழக்கம் போல் அந்த அரிசி கழுவுற தண்ணி புளிக்க வச்சு செடிகளுக்கு மேல் இலைகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வேருக்கும் கொடுக்கறதுனால செடிகள் நல்லா பூக்கள் கொடுத்து நல்லா இருக்குது. மற்ற செடிகள்லாம் கொஞ்சம் சோர்வடைய தான் செய்யுது. 2, 3 ரோஜா செடிகள் கூட காய ஆரம்பிச்சிட்டு அதுக்கு முழுசாக கட் பண்ணி சோத்துக்கத்தாலையெல்லாம் வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நன்றிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.